கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அத வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே எத்தனை பேர் தாங்க வந்திருக்கோம். அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எஜுகேட்டர் சென்டர் செல்வமணி அவர்களுக்கும், மேலே மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகர் என்ன இருக்கார், நாஞ்சிலார் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா எடுக்கிறான் இவன், லைட்டே இல்லாத. அப்புறம் கேட்டால் மலையாள படத்துலேருந்து வந்திருக்காரு. மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். ஒரு எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இந்த மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரயுமரி அவர்களுக்கு, அதாவது அவர் சொல்கிற கதையின் நாயகன், கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயா அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலே இழிச்சவாயும் நீ தான் இந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சராகிற போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம், இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையும் வச்சுருக்காங்க. அதனால் அவன் ரொம்ப நல்ல மாதிரி தெரிவான், இல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுக்காது. எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமும் விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப பெரிய வெரி பிரெயினிச்சர். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதா சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இது குறைச்சிருவோம். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தாங்க. அதனால் பார்க்கறதுக்கு அப்பாவியமாக இருக்கும், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி
நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்டுருக்கேன். நாங்கடா ஏன் ஆச்சரியமா இருந்தது. இவங்கெல்லாம் நம்பி உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. எப்படி நம்ப வச்சான்னு தெரியல. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மாதிரியே டன் அ குட் ஜாப். ரவி மாதிரியே கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா நான் எவ்வளோட்ட நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தாண்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறது. அப்படி நம்ம பார்த்தாலும் இவன் ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை ரொம்ப சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர்? ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்குமோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சொல்கிறாங்க. நானும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிகைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கு திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டார். நான் இன்னும் தலைவர் ஆகாமல் இருக்கேன், அடுத்து ஆகிடுவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவன் ஆகிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவின்னு சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஸ்டாப் உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு தான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இருந்தாலும் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கு ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டுறேன். தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து போய் பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுன்னே. நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கேன், டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டரா அவன் தூங்குலே இருப்பான், துரும்புலே இருப்பாயா, அங்கிட்டு சந்தத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு.
அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு பொண்ணு அடிக்கிறாரு, அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்ட் ஆயிடுச்சு, காலையிலே குளிச்சு சாமி மீனா சிவன் கோயிலில் போய் சாமி முட்டு வந்துட்டேன், ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ள நடிச்சுக்கலாம் அப்படின்னு உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய, அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கே ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நான் போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45க்கே கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இன்னமே தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சு சொல்லிட்டு இருக்கிய. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லா கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.